ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை இப்படியாய் காத்து வழி நடத்தி போஷித்து பலப்படுத்துவார். ஆமென். வித்தியாசமான அன்பினால நடத்துவார். இதுவரை நீங்க பார்க்க முடியும். எதிர்த்துவெல்லாம் அன்பு காட்டுவாங்க பாருங்க. இது பெரிய ஆச்சரியமா இருக்கும். இவங்களா என்ன எனக்காக இந்த காரியத்தை செஞ்சாங்க நீங்க கேட்பீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான அன்புல அவங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அற்புதமான வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளையில வந்து இங்க சகோதரருடைய சபையில வந்து பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாரை ரொம்ப வாழ்த்துகிறோம். நீங்க செய்கிற ஊழியங்களை நாங்கள் பார்க்கிறோம், கனப்படுத்துகிறோம். அவையில பெரிய காரியங்கள் செய்யுங்க, நல்லா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், முன்னேற்றுவார். நல்ல நிலையில் இன்னும் போவீங்க. கர்த்தரோடு கூட, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியம் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இன்னும் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம இதுவரை செய்தியே அவர் வந்து நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு யோசிப்புக்கு எப்படி வாசலை தந்தது போல நமக்கு நம்ம மதியில் என்ன பெரிய அளவில் திறப்பார். சுவிசேஷத்தை அழைப்பதற்கான வாசலை நமக்கு என்ன பண்ணுவார்? வசனத்தை சொல்ல முடியாத வாசலை நமக்கு திறப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் இந்த வருஷத்தில் தேவனுடைய வாக்கை நமக்கு என்ன பண்ணுறாரு? உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு விதமான சாட்சிகளை ஏற்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? வசனத்தை வந்து ஜோடி சேர்ப்பாராம். அதே மாதிரி 2 சாட்சிகள்னால ஒரு காரியம் என்ன பண்ணுது? உறுதிப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நம்ம சொல்லிக்கொள்வது என்னன்னா, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய விரிவான திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்ன பண்ண போறாரு? பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நான் சொல்ற பாருங்க, இந்த வருஷம் முடியல பாருங்க, இந்த எல்லா விதமான காரியங்களும் உயர்ந்திருக்கும். ஆமென். நிச்சயம் சொல்ற உயர்ந்திருக்கும். விஸ்தாரமாயிருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க. அறிவில, ஞானத்துல, புத்தியில, கிருபையில, தயவுல, எல்லா ரீதியில நீங்க என்ன பண்ண போறீங்க? வளர போறீங்க. திருச்சபையும் இன்னும் வளர போகுது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு என்ன பண்ண போறாரு? செய்ய போகிறார். அதாவது சத்துருக்கள் வாசலையெல்லாம் சோதரிக்க போகிறோம். சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் மனம் மாறி என்ன பண்ண போறாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர போறாங்க. ஒன்றாந்தேதி பார்க்கணும். திடீர்னு மட்டும் ஒரு மனுஷன் வந்து எனக்கே ஆச்சு. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். அல்லேலூயா. அவங்க பகைச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ரொம்ப எங்களை எதிர்ப்பு 20 வருஷமா எதிர்ப்பு ஆகும். ஒரு சொல்லவா திடீர்னு வந்து ஆலயத்தில் உட்காந்து ஆண்டவரே கர்த்தர் பெரியவர். இந்த வராமல் இது கர்த்தரால் ஆயிரத்தில் எல்லாத்தையும் கண்டதுக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. அதனால இப்போ வந்து நாங்கள் கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. எல்லாரும் பேர் என்ன பண்ண போறாங்க? ஆண்டவரை அறிந்து கொள்ள போறாங்க, ஞானசாந்தத்தில் வர போறாங்க. கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் என்ன பண்ண போறாரு? உறுதிப்படுத்த போறாரு. திருச்சபைக்கான கிளைச்சபைக்கான வாசலை நமக்கு என்ன பண்ண போறாரு? இந்த வருஷத்துல திறக்க போறாரு. இன்னும் அநேக காரியம் நமக்கு என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. ஆமென். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஒரு கையில என்ன பண்ணுங்க? எங்க வச்சுக்க போறீங்க? சுகத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஒரு திரு சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தேவரீர் நீ மகா நல்லவர். நீர் எங்களை அன்பு கூர்ந்து இருக்கிறீர்கள், எங்களை நேசித்து இருக்கிறீர்கள். நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியில வந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை பாராமல், எங்களுடைய மீறுதலை அக்கிரமங்களை பாராமல் எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே ஒரு ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர்கள். நாங்கள் குணமாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஒரு உடம்பெல்லாம் தழும்புற காயங்களை பற்றி ஆண்டவரே ஆண்டவரே அந்த காயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு தழும்புகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே நீர் எங்கள் அக்கிரமங்களுக்காக மறித்து ஆண்டவரே நாங்கள் சுகப்படும்படி ஆரோக்கியம் அடைபடி உயிரோடு கூட எழும்பி இருக்கிறீர்கள். ஆண்டவரே இப்போது அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாகும். இப்பொழுதே ஒரு
பலன் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று வாக்கு சொல்லி இருக்கிறபடி தேவரே நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நீ வார்த்தை மாறாதவர் ஆகிற ஒரு வார்த்தையின்படியே இதோ உங்க நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலையில சொன்னபடியே ஆண்டவரே, இந்த வருஷம் முழுக்க நான் ஆரோக்கியமாக பலனாக சௌக்கியமாக இருக்க போகிறேன். வியாதிக்கு நோவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழலை நான் இருக்க போறது கிடையாது. கர்த்தர் என்னை பலவானாக ஆண்டவரே அப்பா ஆரோக்கியமுள்ளவனாக வைக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் இந்த மாதிரி சுகர்லாம் கண்ட்ரோல் ஆக முடியாது, பிரஷர்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் கூட சைனஸ் ப்ராப்ளம்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கால் வீக்கங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். காது வலிகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். தலை வலிகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். முடி கொட்டுதெல்லாம் தேவையில்லாத முடி கொட்டுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிற்கட்டும். கர்ப்பத்திலே ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் இயேசு நாமத்தினால் நீங்கட்டும். கட்டிகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கண்களிலே ஆண்டவர் குறைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, கண்களிலே ஒரு ஒளி உண்டாகட்டும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். சிறுநீரக கோளாறுகள்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். ஆண்டவரே, நீ வாத வயதை போல நீ மாற்றுகிற தெய்வம், நாட்களுக்கு தக்கதான பலனை தருகிற தெய்வம். இப்போதே ஒரு பலன், இப்போதே ஒரு ஜீவன் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒரு சமாதானத்தை நீ தந்தபடியால் ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாத தேவ சமாதானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஒரு வசனத்தின்படி இந்த மக்களுக்கு சமாதானத்தை தந்தபடியால் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல கர்த்தாவே, கையிலுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறபடியா, செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறபடியா, நன்மையும் கிருபையும் வளர செய்கிறபடியா, அடுத்த சத்துருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடியா, எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறபடியா, இவருடைய பாத்திரங்கள் நிரப்பி வழிய செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டுகிறேன் போகையிலும் வருகையிலும் இதில் ஆசீர்வதிக்க போகிறபடியா, ஆண்டவரே, நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவனாக மேலாக தலையாக நீ வைக்கிறபடியாக உனக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, காரிய சித்தி கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜெயமும் காரிய சித்தியும் ஒரு கர்த்தரால் வரட்டும். ஆண்டவரே, புதிய வழிகள் வாசல்கள் திறக்கட்டும். வியாபாரத்துக்கான, தொழிலுக்கான ஆண்டவரே, வேலைக்கான வாசல்கள், படிப்புக்கான வாசல்கள் ஆண்டவரே திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்காகட்டும் கர்த்தாவே. ரிதக்கர குஷத்தா லஹ ஷத்தி ரிவாத்தா லஹத்தா லவலவா ஓ ரிதா ருபு ஷத்தா லஹத்தா லவது ரிதுஸ்திர மதல வாத்தலகா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நீ வெற்றி சிறக்க செய்யுங்க ஆண்டவரே. வெற்றி சிறக்க செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெற்றி சிறக்க செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஊழியங்களை எல்லாம் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த 2021 கர்த்தாவே அந்த ஊழியத்தின் வாசல்களை எல்லாம் விரிவாக்கினபடியால், அந்த விஸ்தாரமாக்கினபடியால், அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமான காரியங்களை செய்து உமது நாமத்தை அவர்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, உமது கரத்துல கர்த்தாவே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா, இப்போதே உங்க ரத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் தெளிக்கிறோம். உமது தூதர்கள் பாளையம் இறங்கி ஒவ்வொருவரும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும், பொல்லாப்புக்கும், நாச மோசங்களுக்கும், திங்களுக்கும், பயத்துக்கும் நீ விலக்கி பாதுகாத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை உயிரோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய அன்பினையும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட வந்திருக்கிற ஊழியக்காரரும் அவருடைய ஊழியங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து